أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. فقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد: المسجد الحرام ومسجدي هذا ومسجد الأقصى أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மனிதன் புனிதனாக வாழ வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவும் சொர்க்கமாக அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்ததிலிருந்து இந்த மனிதனுக்கு நேரான வழியை, சீரான வழியை, சொர்க்கத்துக்குரிய வழியை காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களுக்கு வேதங்களை, சுஹூஃப்களை கொடுத்து அனுப்பி கொண்டே இருந்தான். அதே வரிசையில் உலகமே பாவம் எனும் இருளால் சூழப்பட்டிருந்த காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கு ஒளியூட்ட, உலக மக்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு வந்து உதித்த என் உயிரிலும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் தங்களுடைய இரத்தத்தை நீராக ஊற்றி புனிதமான தீனுல் இஸ்லாத்தையும் வளர்த்து இன்று வரை எங்களுக்கும் பெருமை தேடி தந்த எங்களுடைய அருமை சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், வலிமார்கள், உலமாக்கள் இன்னும் இறுதி நாள் வரைக்கும் யாரெல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை முடியுமான அளவு எடுத்து நடப்பார்களோ அந்த ஒவ்வொருவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உரித்தாகட்டும். புனிதமான அல்லாஹுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹும் ரசூலும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலில் எனக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத் செய்கிறேன், நல்லுபதேசம் செய்கிறேன். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும், குறிப்பாக மனிதனையும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்குவதற்காக வேண்டி படைத்திருக்கின்றான். குறிப்பாக இந்த உலகமே அவனுடைய அடியார்களுக்காக வேண்டி அமைத்த ஒரு இடம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, நாம் அறியாத ஒரு உண்மை, நாம் விளங்கிக் கொள்ளாத ஒரு செய்தி என்னவென்று தெரியுமா? உலகத்திலே இருக்கக்கூடிய மதங்கள், மார்க்கங்களுக்கெல்லாம் ஒரு கால அளவுகேடு வைத்திருக்கின்றார்கள். பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 2550 வருடங்கள் என குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது ஒரு புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இது யாருடைய புதிய ஆண்டு என்பது கூட எங்கள் அதிகமானவர்களுக்கு தெரியாது. இன்னும் கவலையான விடயம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கும் தெரியாது, பௌத்தர்களுக்கும் தெரியாது, இந்துக்களுக்கும் தெரியாது. இந்த புதிய ஆண்டில் நாம் காலடி வைத்து வைத்திருக்கின்றோம். அனைவரும் புது வருடம் என கொண்டாடுகின்றார்கள். இது கிறிஸ்தவ ஆண்டு. 2018 என்பது கிறிஸ்தவர்களுடைய புது வருடமாகிய ஆண்டு. எங்களுடைய புதிய வருடம் முஹர்ரம் மாதம் என்று ஆரம்பிக்கக்கூடியதுதான். அதே போல பௌத்த சகோதரர்களுக்கும் அது புதிய வருடம் இருக்கின்றது. ஆனால் கவலையான விஷயம், அவர்கள் அதிகமானவர்களுக்கு அது தெரியாது. அதே போல இந்து சகோதரர்களுக்கும் புதிய வருடம் என இருக்கின்றது, அதற்கு ஒரு மாதம் இருக்கின்றது. அவர்களையும் அதிகமானவர்கள் அதில் கவனீனமாக இருக்கின்றார்கள்.
எது எப்படி போனாலும் சகோதரர்களே பெரியவர்களே, இந்த 2018 என்பது இது கிறிஸ்தவ ஆண்டு. அதே போல பௌத்தர்கள் 2550 என சொல்வார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிக் கொண்டு போகின்ற காலகட்டத்திலே எங்களிடத்திலே கேட்டால் உங்களுடைய இஸ்லாம் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் எது, எவ்வளவு காலம் என கேட்டால் நாங்கள் அனைவரும் அவசரமாக சொல்லுவோம் 1439 வருடம் எங்களுடைய இஸ்லாமிய மதம் இந்த உலகத்திலே இருக்கின்றது என்பதாக சொல்லுவோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே, அது பிழையான கருத்து, பிழையான ஆண்டு கணக்கு. இஸ்லாம் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்ப என்று சொன்னால், இந்த உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு முதலாவது மனிதன் ஒருத்தர் வந்திருப்பாரே, அதுதான் இஸ்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டின் ஆரம்பம். அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்த நாள் இருக்கின்றதே, அன்றுதான் இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வந்தது. அதே போன்று 1439 அது எந்த ஆண்டு கணக்கு என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், அது எங்களுடைய உயிரை விட மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கடைசி நபி இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டு கணக்கு தான் அந்த 1439 என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரி கணக்கு. எனவே இஸ்லாம் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே, இந்த உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு பூர்வீகமான உண்மையான சத்தியமான மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாமே தவிர வேறு எதுவும் கிடையாது. இது அவர்களுடைய எல்லா வேத புத்தகங்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி உலகத்திலே மறைக்கப்பட்டிருக்கின்றது சகோதரர்களே. எனவே நான் இன்று ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த இருக்கின்றேன். அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, அண்மை காலமாக நாங்கள் பார்க்கின்றோம் மீடியாக்களிலே பெருசாக பேசப்பட்ட ஒரு செய்தி தான் ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம். ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய நகரம் இருக்கின்றது. இது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நகரத்துக்கு பெயர் தான் ஜெருசலம் என்று சொல்லப்படும். இந்த ஜெருசலம் யாருக்கு சொந்தமானது, யார் அதை சொந்தம் கொண்டாட வேண்டும், யார் அதனை அறிவிப்பது என்பதெல்லாம் இன்று விவசாயற்ற உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு மாத காலத்துக்கு முன்னால் எங்களுக்கு தெரியும், உலக ஏகாதிபதி உலகத்திலே தன்னை அரசனை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா அறிவித்தார்கள் அந்த ஜெருசலம் அது இஸ்ரவேலுக்கு சொந்தமானது, இஸ்ரவேலுடைய தலைநகரம் ஜெருசலம் என அவர்கள் அறிவித்து அடுத்த கட்டம் 2 கிழமைகளுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள், உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு எதிராக 142 நாடுகள் ஓட் பண்ணியது. அது ஜெருசலம் என்பது அது இஸ்ரவேலுக்கு சொந்தமான ஒன்றல்ல, அது பாலஸ்தீனத்துக்கு சொந்தமான முஸ்லிம்களுக்கு சொந்தமான பூமி என அவர்களுக்கு சாட்டையடி கொடுத்ததை நாங்கள் அனைவரும் காண தவறவும் இல்லை. அது செய்திகள் தெரியாதவர்களும் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, ஜெருசலம் என்பது அது எங்களுடைய பூமி, அது எங்களுடைய நகரம், எங்களுடைய இடம், எங்களுடைய சஹாபாக்கள் வாழ்ந்த இடம், எங்களுடைய நபிமார்கள் வாழ்ந்த இடம், எங்களுடைய உறவுகள் ரத்தத்தை கொடுத்து பாதுகாத்த இடம் என்பதை அன்பான சகோதரர்களை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. அந்த பூமியிலே கிட்டத்தட்ட நீங்கள் நினைக்கலாம் பாலஸ்தீனர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய வேலையே கண்டுபிடிப்பதுதான் என எங்களை அதிகமானவர்கள் பேசுவதை நான் கூட என்னுடைய காதால் கேட்டிருக்கின்ற சகோதரர்களே, அது இன்று நேற்று சண்டை பெறக்கூடிய இடமல்ல. நீங்கள் வரலாறை புரட்டி படித்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 4000 வருடம் அங்கே சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சகோதரர்களே பெரியவர்களே. ஜெருசலம் என்ற நகரம் உருவாக்கியவர் யார், அந்த இடத்திலே முதலாவது குடியவர் ஏறியவர்கள் யார் என நீங்கள் வரலாறை படித்தீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே இருந்த முஸ்லிம்களை காப்பாற்றி நைல் நதியில் வந்தார்கள். அந்த நேரம் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான் என்ற செய்தி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் என்ன நடந்தது, ஃபிரௌனிடத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட அந்த முஸ்லிம்களை கொண்டு வந்த முதலாவது குடியேற்றிய நகரம் தான் அந்த ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய இடம். அன்பான சகோதரர்களே பெரியவர்களே வாலிபர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே அதிகமான காலம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சகோதரர், உடன் பிறந்த சகோதரர், அவருடைய சகோதரர் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களும் ஒரு நபி, அவர்களும் அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, எங்களுக்கு தெரியும் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் எங்களுடைய மூத்தவர்கள் கூட சொல்லுவார்கள்
பனு இஸ்ரவேல் மாதிரி கேள்வி கேட்காதீங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படின்னா எதுலையும் அவங்க திருப்தி காண மாட்டாங்க. அவங்க கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. குரோத மனப்பான்மை உடையவங்க, பொறாமை மனப்பான்மை உடையவங்க. அதே போல ஒருவரை ஒருவர் கொலை செய்தாவது தான் நலமாக வாழ வேண்டும் என நினைக்கக்கூடிய ஒரு சமூகமாக அவர்கள் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்படுத்தி அவர்களை வழிப்படுத்தி அவர்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள். அந்த காலகட்டத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மரணித்து விடுகின்றார்கள். இதற்கு பின்னால் அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அவர்களை வழிப்படுத்த நெறிப்படுத்த அவர்களுக்கு சீரான வழியை, சொர்க்கத்துக்குரிய வழியை காட்ட அல்லாஹ் காலத்துக்கு காலம் நபியை அனுப்ப தவறவே இல்லை. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். அன்பான மேலான சகோதரர்களே, இது கிறிஸ்துக்கு பின் 1000வது வருடத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு நபியாக வருகின்றார்கள். அவர்களை மிக கஷ்டத்தோடு திரும்ப ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து வாழ்கின்ற கட்டத்தில் தான் எங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என நாங்கள் சொல்லக்கூடிய எங்களுடைய முதலாவது கிப்லாவாகிய மஸ்ஜிதை முதலாவதாக கட்டியது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த இடத்துல. அதுக்கு பின்னால் அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த நகரத்தை அந்த பலஸ்தீனத்துடைய தலைநகராக மாற்றினார்கள். இதில் என்ன ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம், அனைவரும் ஜெருசலத்தை குறிவைப்பதற்கு காரணம் என்ன, பாலஸ்தீனத்தை குறிவைப்பதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு உலகத்துல எவ்வளவு நாடுகள் இருக்குது, எவ்வளவு இடங்கள் இருக்குது, ஏன் அந்த இடத்தை மட்டும் அவர்கள் குறிவைக்க வேண்டும் உலகத்திலே? அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அந்த ஒரே ஒரு வசனம் தான் அனைவரும் அந்த இடத்தை குறிவைக்கிறதுக்கு காரணம். பாரக்னா ஹவ்லஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சூழால் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கின்றான். அங்கு யாரு போனாலும் அவர்களுக்கு பணத்திலோ அறிவிலோ அதே போல செல்வ செழிப்பிலோ விவசாய ரீதியிலோ எதிலையும் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கின்றான். அது ஒரு பரக்கத்தான பூமி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதோ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜெருசலத்தை தலைநகராக ஆக்கிய காலகட்டத்திலே உலகத்திலே பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேந்திர நிலையமாக அந்த ஜெருசலம் நகரம் இருந்தது. இதை உலகத்துல யாருக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கட்டம் இருந்ததுனால அன்பான சகோதரர்களே, இந்த நகரத்தை அதிகமானவர்கள் தாக்குறதுக்கு முற்படுறது இது உலக வரலாற்றில 4000 வருடங்கள் பதியப்பட்ட செய்தி. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த மக்களுக்கு நபியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்திலே அல்லாஹ் முழு உலகத்துடைய ஆட்சியை 4 பேருக்கு தான் கொடுத்திருந்தான். அதுல ஒருத்தர் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய ஆட்சியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே தெளிவாக பேசுகின்றான். சூரத்து நம்ல பிரட்டி படிங்க, அதுல அல்லாஹ் அவருடைய செய்திகளை பற்றி நிறையவே பேசுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மீண்டும் ஜெருசலம் நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை, எங்களுடைய முதலாவது கிப்லாவை அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்கள். வரலாறு நீங்கள் படிக்கலாம். இங்கள் தான் அந்த மஸ்ஜிதை கடைசியாக கட்டி முடித்தார்கள். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால், அவர்கள் மௌத்தாகியதற்கு பின்னால் கிட்டத்தட்ட அந்த ஏரியாவுக்கு எந்த நபிமார்களும் கிட்டத்தட்ட 500 வருட கால பகுதிக்கு எந்த நபிகளும் அந்த இடத்துக்கு வரல. அதனால வரலாறு நீங்க படித்தீங்கன்னா உலகத்துல ஆக கெட்ட மனிதர்களாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் மாறினாங்க. குரோதம், பொறாமை, அவர்கள் கொள்ளையடிப்பது, அவர்கள் மிக மோசமான பாவ செயல்கள் செய்யக்கூடிய மக்களாக அந்த ஏரியாவில மாறின உடனே அவ்வளவு பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்ன செய்கின்றார்கள்? கிறிஸ்துக்கு முன்னால 587 உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அதனை குறிவைத்து தாக்க ஆரம்பித்தார்கள். அபிசீனியர்கள், எகிப்தியர்கள், அரபியர்கள், பாபிலோனியர்கள் போன்ற மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நகரத்துக்காக வேண்டி போட்டி போட்டு சண்டையிட்டார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, முழு நகரமும் சுக்கு நூறாக்கப்பட்டது. முழு மக்களும் அழிக்கப்பட்டார்கள் அந்த நகரத்திலே. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அதுக்கு பின்னால அந்த ஏரியாவை என்ன செய்யறாங்க?
அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, புக்தனசர் என்று சொல்லக்கூடியவர், இவரும் முழு உலகத்துடைய ஆட்சியையும் செய்த மனிதர் தான். உலகத்தில் அநியாயம், அராஜகம், அட்டூழியம் செய்த மிகப்பெரிய ஒரு கேவலமான மனிதர் தான் இந்த புக்தனசர் என்று சொல்லக்கூடியவர். கடைசியாக புக்தனசர் என்ன செய்கின்றாரு? அந்த ஜெருசலத்தை கைப்பற்றி முழு மக்களையும் கொலை செய்து மஸ்ஜிதுகளை உடைத்து அந்த ஏரியாவை அப்படியே சின்ன பின்னமாக்கினார். இந்த காலகட்டத்தில் தான் நீங்க குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அன்பான மேலான சகோதரர்களே, அவர் புக்தனசர் என்ன செய்தார் என்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மஸ்ஜிதை கட்டினது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத பொருட்களை எல்லாம் அந்த மஸ்ஜிதில் பாதுகாப்பாக வைத்தார்கள். தங்கம், முத்து, மாணிக்கம், மரகதம், வைடூரியம் போன்ற ஆயிரக்கணக்கான பொருட்கள் அங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. புக்தனசர் அந்த மஸ்ஜிதை கைப்பற்றி அதனை உடைத்து சின்ன பின்னமாக்கி வரலாறுகளை எழுதுகின்றார்கள். அங்க இருந்த தங்கம் மட்டும் 1000 ஒட்டகங்களில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டது. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அதுக்கு பின்னால நாங்க பார்க்கின்றோம் 40 வருடத்துக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமியோடு இரக்கம் கொண்டு அதனை திரும்பவும் உயிர்ப்பிக்க ஆரம்பித்தான். என்ன செய்யறான்? அல்லாஹ் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அங்கே அனுப்பி வைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த ஜெருசலத்துக்கு வந்து பார்க்கின்றார்கள். மனித சஞ்சாரமே இல்லை, ஒரு மனிதன் கூட இல்லை, கட்டிடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றது, எலும்பு கூடுகள் இருக்கின்றது. இங்கு நான் வாழ்வதா, இங்கு மனிதன் வருவதா, இது செழிப்பான பூமியாக மாறுவதா என நினைத்த கட்டத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்தான். அவர்கள் தூங்கிட்டு எழும்பினதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான். உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்ட செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இங்க எவ்வளவு நேரம் தூங்கினீங்க உஸைர்? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய சில நேரம் தூங்கியிருப்பேன் அல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபந்துர் இலா தஆமிக் லம் யதஸன்னா ஃபந்துர் இலா ஹிமாரிக், உங்களோட சாப்பாட்டை பாருங்க, இன்னும் நாரி போகல உங்களோட சாப்பாடு. நீங்க ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல சிலது தூங்கி இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, உங்களோட சாப்பாட்டை பாருங்க, இன்னும் நாரி போகல. ஒவ்வொரு கழுதைய பாருங்க, அவனுடைய எலும்புகள் எல்லாம் ஆங்காங்கே வீசப்பட்டிருந்தது. அல்லாஹ் சொன்னான், பல் லபிஸ்த மிஅத ஆம், நீங்க ஒரு நாள் அல்ல, ஒரு இரவல்ல, 2 இரவல்ல, 100 வருடம் தூங்கி இருக்கிறீங்க உஸைர். சுப்ஹானல்லாஹ். அதுதான் நல்லா படிப்பினைக்கு சொன்னான், 100 வருஷத்துல ஒரு நாள்ல கெட்டு போகக்கூடிய உணவை நாங்க பாதுகாத்து இருக்கின்றோம். பல வருடங்கள் உயிரோட வாழக்கூடிய கோவேறு கழுதை ஆங்காங்கே எலும்புகள் வீசப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த இடத்தை உயிர்ப்பிப்பது எங்களுக்கு என்ன பெரிய விடயமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு படிப்பித்த அந்த செய்தியை குர்ஆனிலே நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வந்து அந்த இடத்தை ஒரு வளமான பூமியாக மாற்றினார்கள். கிறிஸ்துக்கு முன்னால் 515 மீண்டும் உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு நகரமாக அந்த ஜெருசலம் நகரம் மாற்றப்பட்டது. அதுக்கு பின்னால் நாங்கள் பார்க்கின்றோம், கிறிஸ்துக்கு முன்னால் 332 கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம்கள் அங்கே கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே கிரேக்கர்கள் அந்த ஜெருசலத்தை குறிவைத்து தாக்கினார்கள். குறிவைத்து தாக்கி கிரேக்கர்கள் அந்த ஜெருசலத்தை கைப்பற்றினார்கள். கைப்பற்றினதுக்கு பின்னால் கிறிஸ்துக்கு முன்னால் மீண்டும் 164 முஸ்லிம்கள் மீண்டும் அதனை கைப்பற்றினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த முஸ்லிம்கள் அந்த இடத்தை இழப்பதும் மீண்டும் கைப்பற்றுவதும் அவர்கள் விடாமுயற்சியாக இருந்து கொண்டிருந்தார்கள். உலகம் அழியும் வரைக்கும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சகோதரர்களே, பெரியவர்களே. ஆனால் அந்த பூமியிலே உள்ள மக்கள் தியாக மனப்பான்மை உடையவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் செய்வார்கள். அவர்களுக்கு சொத்து சுகமோ, உறவுகளோ, சொந்த பந்தங்களோ, பிள்ளைகளோ எதையும் அவர்கள் இழப்பார்கள் அல்லாஹ்வுக்காக. அப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர்கள் தான் அன்பான சகோதரர்களே. அதற்கு ஒரு உதாரணமாக படிப்பினையாக அண்மை காலங்களிலே அங்கு பயங்கரமான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்திலே ஒரு சிறுவனிடத்திலே இந்தியாவில் இருந்து சென்ற ஒரு ஆளின் அவர்கள் சுற்றுலா சென்றிருந்தார்கள். ஒரு சின்ன பிள்ளையை காட்டி கேட்டாரு, நீங்க எங்கட நாட்டுக்கு வாரீங்களா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இவர் கேட்டார், உங்களோட நாட்டுல என்ன கிடைக்கும் எங்களுக்கு? உங்களுக்கு அழகான உடுப்பு கிடைக்கும், விளையாடலும், இந்த யுத்தத்துடைய சத்தம் உங்களுக்கு கேட்காது, நிம்மதியா வாழலும்
என்று சொன்ன நேரத்திலே அன்பான மேலான சோதரே அந்த புள்ள சொன்னாரு, சின்ன சிறுவன் சொன்னாரு அவங்கள்ட்ட, முல்லாவே அமீரே எங்களுக்கு அங்க ஜிஹாத் கிடைக்காதேன்னு சொன்னார். எங்களுக்கு ஷஹீதாக இயலாது, உங்களோட நாட்டுல ஷஹீத் இங்கதான் இருக்குது. ஒரு வாலிப புள்ள இன்னைக்கு எங்கட குமர் பிள்ளையோட நிலைமை என்ன? ஒரு வாலிப பிள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார், கடுமையான காயம். அந்த நேரத்திலே ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிறதுக்கு வைத்தியர் வருகின்றார். அந்த நேரத்தில் அந்த புள்ள சொல்லுது, நான் நோம்போடு இருக்கிறேன், மயக்க ஊசி எனக்கு அடிக்க வேணாம், நான் நோம்பு திறந்ததுக்கு பின்னால் எனக்கு இன்ஜெக்ஷன் அடிங்க, நீங்க மயக்க ஊசி அடிச்சீங்க என்று நோம்பு முறிஞ்சிரும். அந்த அளவுக்கு தியாக மனப்பான்மையுடையவர்கள். இன்று எங்கட நாட்டிலே 2-3 பள்ளிகளுக்கு கல்லடிக்கப்பட்டது அல்லது வேறு சில சம்பவங்கள் நடைபெற்றது. ஆனால் தன்னை முஸ்லிம் என அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்பாத எத்தனையோ வெட்கங்கட்ட சமூகம் இன்றைக்கு எங்கட நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு அட்வைஸ் பண்ணினவர்கள் இருக்கிறார்கள். நீங்க அவங்களோட அடையாளம் பயங்கரமானது, நீங்க பயணம் சொல்ற நேரத்தில் மிக கவனமாக போக வேண்டும் என பயங்காட்டக்கூடிய ஒரு கேவலமான ஈமானில் பலகீனமுடையவர்களாக இன்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாலஸ்தீனத்திலே எங்களுடைய உறவுகள் 4000 வருடங்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அவர்களுடைய உருவத்தையும் அவர்களுடைய உடுப்பையும் அவர்களுடைய சாப்பாட்டையும் வைத்து நாங்கள் ஈமானை முடிவு செய்து கொண்டிருக்கின்றோமே தவிர அவர்களுடைய தியாகத்தை நாங்கள் யாரும் உற்று நோக்கி பார்த்தது கிடையாது. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த காலகட்டத்தில் 164 முஸ்லிம்கள் மீண்டும் அந்த இடத்தை கைப்பற்றினார்கள். முஸ்லிம்கள் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பிறந்தார்கள். எனக்கு தெரியும், பெத்லஹேம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெருசலமில் இருக்கக்கூடிய நகரத்திலே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பிறந்தார்கள். அங்கே பிறந்த அந்த காலகட்டத்திலே அங்கே திரும்பவும் என்ன நடக்கின்றது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முயற்சி எடுக்கின்றார்கள். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வானுலகத்துக்கு உயர்த்தினார். வானுலகத்துக்கு உயர்த்தினதுக்கு பின்னால் அங்க இருந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? 4 வகையாக பிரிந்தாங்க. ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் ஈமானுடைய கூட்டமாக இருந்தது. மற்ற 3 கூட்டமும் அன்பான சகோதரர்களை முர்த்ததாக மாறினாங்க. இந்த காலகட்டத்தில் அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டு 570 வருடங்களுக்கு பின்னால்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். நபி அவர்கள் பிறந்து 40வது வருடத்துல தான் நபி அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டது. 40வது வயதுல நபி அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 வயதுல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றார்கள். 50 வயதிலே மேராஜுக்கு சென்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கட்டத்தை குறிப்பிடுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு என்ற அந்த குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டது. அதற்காகத்தான் நபி அவர்கள் மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து இந்த பைத்துல் மக்திஸுக்கு ஜெருசலமுக்கு நபி அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அழைத்து செல்லப்பட்டு நபி அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செய்து தொழுகை நடத்தினதற்கு பின்னால்தான் நபி அவர்கள் மேராஜ் என்ற பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். எனவே அன்பான மேலான சகோதரர்களே, இது கிறிஸ்துக்கு பின்னால 621 நடைபெற்ற சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால அந்த இடைப்பட்ட காலகட்டத்திற்கு கிட்டத்தட்ட ரோம் வாசிகள், அதே போல பாரசீகர்கள், இரக்கல் நாட்டை சேர்ந்தவர்கள் மாறி மாறி இந்த ஜெருசலம் நாட்டை, ஜெருசலம் இடத்தை கைப்பற்றினார்கள். யுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த நேரமும் அங்கு சண்டை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம் ஒலிபத்திர் ரோம் ஃபீ அதனல் அர்லி வஹும் மின் பாதி கலபிஹிம் ஸயகலிபூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், ரோமர்கள் அந்த ஜெருசலத்தை வெற்றி கொண்டு விட்டார்கள், பின்பு அவர்கள் தோற்பார்கள், பின்பு வெற்றி கொள்வார்கள், பின்பும் அவர்கள் தோற்பார்கள், அவர்களிடத்திலிருந்து முஸ்லிம்கள் அதனை வெற்றி கொள்வார்கள் என்ற குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டது. கிறிஸ்துக்கு பின்னால 628 ஹிரக்கல் மன்னன் அந்த ஜெருசலம் என்ற இடத்தை வெற்றி கொள்ளுகின்றார். அதற்கு பின்னால ரோமானியர்கள் திரும்பவும் அந்த இடத்தை வெற்றி கொள்ளுகின்றார்கள். கிறிஸ்துக்கு பின்னால 636 அன்பான மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா படை தளபதியாக இருந்த காலகட்டத்தில் மீண்டும் அந்த ஜெருசலத்தை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். முஸ்லிம்கள் கைப்பற்றினதுக்கு பின்னால்தான் நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்ட சம்பவம் தான்
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதனை அந்த சாவியை எடுக்க போற நேரத்துல அவங்களும் அவங்களுடைய அடிமையும் பயணம் செய்தார்கள். ஒட்டகத்திலே அவர்கள் ஒரே ஒட்டகத்திலே அமீருல் முஃமினீன் கொஞ்ச தூரம் உட்கார்ந்து போவாங்க, அவங்களோட அடிமை இன்னும் கொஞ்ச தூரம் உட்கார்ந்து போவாங்க. அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, அவர்கள் ஒட்டு போட்ட ஜுப்பாக்களோட போயிட்டு தான் அந்த சாவியை வாங்கி முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். அந்த இடத்தை 636 அன்பான சகோதரர்களே தூய்மையாக்கப்பட்டு மஸ்ஜித் துப்புரவாக்கப்பட்டு அங்கு தொழுகை நடத்தப்பட்டு முதலாவது இமாமத் செய்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சென்று கிறிஸ்துக்கு பின்னால 771 அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, அந்த ஜெருசலத்திலே மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அந்த முழு ஜெருசலம் நகரம் அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டதுக்கு பின்னால கலீஃபா மன்சூர் என்று சொல்லக்கூடியவர் மீண்டும் அந்த இடத்தை புனர் நிர்மாணம் செய்து அந்த மஸ்ஜிதை மீண்டும் கட்டி அந்த இடத்தை புனர் நிர்மாணம் செய்தார். கிறிஸ்துக்கு பின்னால 969 969 பாத்திமியா என்று சொல்லக்கூடியவர்கள் மீண்டும் ஜெருசலத்தை கைப்பற்றினார்கள். கிறிஸ்துக்கு பின்னால 1070 திரும்ப முஸ்லிம்கள் அதனை கைப்பற்றினார்கள். திரும்ப 1098 பாத்திமியாக்கள் திரும்பவும் அந்த ஜெருசலத்தை கைப்பற்றினார்கள். 1099 அன்பான சகோதரர்களே, வரலாறுகள் படித்தவர்களுக்கு தெரியும், சிலுவை யுத்தம் நடந்தது. கிறிஸ்துக்கு பின்னால 1099 சிலுவை யுத்தம் நடைபெற்ற காலகட்டத்திலே அந்த ஜெருசலம் நகரத்தில் கிட்டத்தட்ட 70,000 முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த 70,000 முஸ்லிம்களும் கொலை செய்யப்பட்டார்கள். சிலுவை யுத்தத்திலே 70,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, இது சொல்றதுக்கு லேசா இருக்குது, நாங்க பேசுறதுக்கு லேசா இருக்குது வரலாறு. இந்த வரலாறை கடந்து வந்த எங்களோட உறவுகள் எவ்வளவு கஷ்டங்களை பட்டு இருக்கின்றார்கள் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். இன்று முஸ்லிம் என்று சொல்லுகின்றோம், முஸ்லிம் என்பதற்காக வேண்டி இதுவரைக்கும் என்ன கஷ்டம் பட்டு இருக்கின்றோம் சகோதரர்களே. அதில் ஓரிருவர் எங்களுக்கு அந்த தம்பியான்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். இவ்வளவுதான் நாங்க பட்ட கஷ்டம் முஸ்லிம் என்றதுக்காக வேண்டி, எங்களுடைய உறவுகள் அந்த இடத்துக்காக வேண்டி. அன்பான சகோதரர்களே, இந்த சிலுவை யுத்தத்தை பற்றி பிரித்தானியாவில் ஒரு பத்திரிகையில் எழுதப்பட்ட செய்தி, அன்றைய காலத்திலே அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, முஸ்லிம்கள் 70,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்யப்பட்டது மாத்திரமல்ல, முஸ்லிம்களுடைய சின்ன பிள்ளைகளுடைய கால்களை பிடித்து அந்த செவர்களிலே அடித்து கொலை செய்தார்கள். பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள், மானபங்கப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அந்த வரலாறை எழுதும் பொழுது, ஜெருசலம் நகரில் ஒரு குதிரை நடப்பதென்றால் அதனுடைய முட்டங்கால் வரைக்கும் ரத்தம் ஓடிய வரலாறு தான் அந்த சிலுவை யுத்தத்துடைய வரலாறு. கிறிஸ்துக்கு பின்னால 1099 அதுக்கு பின்னால கிறிஸ்துக்கு பின்னால் 1187 அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, இதுதான் முஸ்லிம்கள் கடைசியாக ஜெருசலத்தை கைப்பற்றிய வரலாறு. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த இடத்தை கைப்பற்றினார்கள், ஜெருசலத்தை. அதுக்கு பின்னால 1219 அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, இதுதான் முஸ்லிம்கள் என்று சொல்வதே. முஸ்லிம்கள் ஒரு நல்லிணக்க உடன்படிக்கையின் அடிப்படையில் அந்த ஜெருசலத்தை அவர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு கொடுத்து வச்சாங்க முஸ்லிம்கள் 1219. ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே துரோக மனப்பான்மை உடையவர்கள், அவர்கள் குரோத மனப்பான்மை உடையவர்கள், நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள். அந்த உடன்படிக்கையை மீறி அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். மீண்டும் 1239 முஸ்லிம்கள் மீண்டும் கைப்பற்றினார்கள். மீண்டும் 1243 கிறிஸ்தவர்கள் அந்த ஜெருசலத்தை கைப்பற்றினார்கள். மீண்டும் 1244 முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். இதற்கு பின்னால கிட்டத்தட்ட 200 வருடங்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் அந்த இடத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, மம்லூக்கியர் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த சிலுவை படையினரை விரட்டி அடித்து மீண்டும் அந்த முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த ஜெருசலத்தை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். 1917 அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, 1917 முதலாவது உலக மகா யுத்தம் நடைபெற்றது. முதலாவது உலக மகா யுத்தம் நடைபெற்ற காலகட்டத்திலே தான் அந்த பாலஸ்தீனத்தை மீண்டும் பிரித்தானியர்கள், இன்று லண்டன் என சொல்லக்கூடிய UK என்று நாங்கள் பெருமையாக பேசக்கூடியவர்கள், 1917 மீண்டும் ஜெருசலத்தை கைப்பற்றினார்கள். 17 கைப்பற்றி அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள், ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள் முஸ்லிம்களுடன். அந்த ஒப்பந்தத்துக்கு சொல்லப்படும்
ஃபெல்பர் என அந்த ஒப்பந்தத்துக்கு பெயரிட்டார்கள். அந்த ஒப்பந்தத்திலே முதலாவது சதி திட்டம் தீட்டப்பட்டது என்ன தெரியுமா? பாலஸ்தீனத்தில் முஸ்லிம்கள் இரண்டாவது பிரஜையாக அறிவிக்கப்பட்டார்கள். இன்று எப்படி எங்களுடைய நாட்டிலே நாங்கள் பெரும்பான்மை இனத்துக்கு அடுத்த கட்ட இனமாக இந்த நாட்டில் கணிக்கப்படுகின்றோமோ அதே போன்று எங்களுடைய உறவுகள் அவர்களுடைய ஊரிலே அவர்களுடைய நாட்டிலே இரண்டாவது பிரஜையாக அறிவிக்கப்பட்டார்கள். இது பிரித்தானியர்கள் செய்த முதலாவது சதி திட்டம். அன்பான மேலான சகோதரர்களே, அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னால 1922 என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதற்கு முன்னால் யூதர்கள் உலகத்திலே ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹிட்லரினால் கொலை செய்யப்பட்டு முழு உலகத்திற்கும் அவர்கள் புரட்டி அடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2000 அல்லது 3000 சொச்சம் யூதர்கள் இருந்தவர்கள். இந்த முழு யூதர்களையும் தேடி எடுத்து கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பிரித்தானியர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த பாலஸ்தீனத்திலே கொண்டு வந்து ஜெருசலத்திலே கொண்டு வந்து குடியேற்றினார்கள். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த காலகட்டத்தில் குடியேற்றிவிட்டு அவர்களிடத்தில் ஒரு தூதுக்குழுவை எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அந்த நேரத்திலே கிட்டத்தட்ட 1924 துருக்கியில இருந்து கொண்டிருந்தது. துருக்கியில இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கடைசி கலீஃபாவாக இருந்தவங்க தான் அப்துல் ஹமீது ரஹிமஹுல்லா இருக்கின்ற காலகட்டத்திலே அவர்களிடத்துல போயிட்டு சந்திச்சு சொன்னாங்க, நீங்க இந்த ஜெருசலத்தை சார்ந்த பகுதியை யூதர்களுக்கு எழுதி தர வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அப்துல் ஹமீத் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இந்த அப்துல் ஹமீதுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிகளும் உயிர்களாக மாற்றப்பட்டு அதனுடைய கடைசி உயிர் பிரியும் தருவாயில் கூட இந்த அப்துல் ஹமீத் அதற்கு உடன்பட மாட்டார் என்று சொன்ன நேரத்தில், அன்பான மேலான சகோதரர்களே, இவர்களுடைய கேடு கட்ட பழக்கமே இதுதான். என்ன செய்வார்கள் தெரியுமா? எங்களுக்குள்ளேயே எங்களுக்கு எதிரிகளை ஏற்படுத்துவார்கள். எங்களுக்கு எதிரிகளை ஏற்படுத்துவார்கள். அதுதான் இன்றைக்கு முழு உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சமூகம் அதனை விளங்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்று இயக்கங்களாகவும் கட்சிகளாகவும் குடும்பங்களாகவும் பிரிந்து கேடுகட்ட ஒரு சமூகமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது அவர்கள் தீட்டிய திட்டம், அவர்கள் செய்த சதி. அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்துல் ஹமீத் ரஹிமஹுல்லாவுடைய மருமகன் அபாயிபுடு துருக் என்று சொல்லக்கூடியவருக்கு பிரைன் வாஷ் பண்ணினாங்க, மூளை செலவை செய்தாங்க. நீ உன்னுடைய மாமாவை கொலை செய், உனக்கு ஆட்சி வரும் என்று கொலை செய்து திட்டம் திட்டுகின்றார்கள். அபாயிபுடு துருக் என்ன செய்கின்றார்? அவருடைய மாமாவாகிய 1924 இஸ்லாமிய சாம்ராஜ்யம் துருக்கியில் முடிந்ததே அப்துல் ஹமீத் ரஹிமஹுல்லாவை கொலை செய்கின்றார். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய சட்டப்படி கொலை செய்ததற்கு பதிலாக அவரை தூக்கிலிட்டு கொலை செய்தார்கள். கடைசியில் என்ன நடந்தது? அப்துல் ஹமீதுக்கு ஆட்சியும் இல்லை, அபாயிபுடு துருக்குக்கு ஆட்சியும் இல்லை. அவர்களுடைய சதி திட்டமே இதுதான் சகோதரர்களே. அதுக்கு பின்னால் சவுதி அரேபியாவுக்கு வருகின்றார்கள். அன்றைய காலகட்டத்தில் சவுதி அரேபியாவுடைய மன்னராக இருந்தவர் மன்னர் ஃபைசல் ரஹிமஹுல்லா, இப்பொழுது இருக்கக்கூடிய அப்பா, அவரிடத்தில் வருகின்றார். அவருக்கு பயமுறுத்துகின்றார்கள், உங்களுக்கு நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம், நீங்கள் இந்த ஜெருசலத்தை அண்டிய பகுதியை ஒரு தனி நாடாக அறிவிக்க வேண்டும், அது யூதர்களுக்கு சொந்தமான இடம் என அறிவிக்க வேண்டும் என மன்னர் ஃபைசல் பாலைவனத்திலே அவர்களை உட்கார வைத்து அந்த ஒட்டகத்துடைய பாலையும் தேவைத்த பலன்களையும் கொடுத்து விட்டு சொன்னார், இந்த ரெண்டும் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக எதுவும் செய்ய முடியாது என சொன்னார். ஆனால் இன்று நாங்கள் சிறிய பதவிக்காக இன்னொரு சல்லிக்காக எங்களுடைய சமூகத்தை காட்சி கொடுக்கின்றோம். சகோதரர்களே, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் நல்லா இருக்க வேண்டும் என ஒரு குரோத மனப்பான்மை உடையவர்களாக இன்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள்? அவர்களுடைய மருமகன் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை ஜாயின் பண்ணினாங்க. அவர் நேரடியாக வந்து தன்னுடைய மாமாவை ஃபைசல் மன்னரை கொலை செய்தார். வரலாறை படியுங்கள் சகோதரர்களே. கொலை செய்கின்றார். அவர் நினைத்தார் அவர் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் ஆட்சிக்கு அவர் வருவார் என. அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு அவரும் கொலை செய்யப்பட்டார். இப்படித்தான் எங்களுடைய சமூகம் எல்லா இடத்திலையும் முட்டிட்டு குனியக்கூடிய சமூகமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே, பெரியவர்களே. அதுக்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள்? அன்பான சகோதரர்களே, அவர்களுடைய எதுவுமே நடைபெறாத காலகட்டத்திலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? 1947 என்ன செய்யறாங்க? அன்பான சகோதர பெரியவர்களே, UN என்று சொல்லக்கூடிய ஐநா சபை என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோமே, அவர்கள் ஒரு சதி திட்டம் தீட்டினார்கள். என்ன தெரியுமா? 1947 அவர்களுடைய பொது சபையிலே தீர்மானம் எடுத்து பாலஸ்தீனத்தை இரண்டாக பிரித்து இஸ்ரவேல் ஒரு நாட்டை அறிவித்தார்கள்.
படித்தவர்களுக்கு தெரியும். 1948க்கு முன்னால உள்ள உலக வரைபடத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். இஸ்ரேல் என்ற ஒரு நாடே கிடையாது, அங்கு பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடுதான் இருந்தது. 1948க்கு பின்னால உள்ள வரைபடத்தை பாருங்கள், அங்கே பாலஸ்தீனம் இல்லை, இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கின்றது. சகோதரர்களே, அறிவித்த கடன்தான் உலகத்தில அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இன்று லண்டன் UK என்று நாங்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றோமே, இந்த சதிகாரர்கள் உடனே அவர்கள் அந்த நாட்டை ஏற்றுக்கொண்டதாக அங்கீகரித்ததாக செய்தியை அறிவித்தார்கள். ஆனால் முழு உலகத்திலேயும் இந்த நாடுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 வருடங்களுக்கு பின்னால கண்ணியமான மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்திலேயே உலகமே தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரேல் மாறிக்கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? அது பரக்கத் செய்யப்பட்ட பூமி. அங்கு இஸ்ரேலர்கள் அல்ல, யாரு போனாலும் அங்கு ஒரு பரக்கத் இருக்கின்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, அதுக்கு பின்னால 10 வருடத்துக்கு பின்னால உலகத்தில் 63 நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்றும் கவலையான விடயம் என்ன தெரியுமா? எங்களுடைய அரேபியர்களில் சிலர் கூட அதனை தனி நாடாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றார்கள், அவர்களுடைய பொருட்களை வாங்கி சாப்பிடுகின்றார்கள், அவர்களுடைய பாதுகாவலர்களாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தான் அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, 1187 இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அன்பான சகோதரி 1967 முழு அரேபிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? அரேபிய யுத்தம் என ஒரு யுத்தம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 6 நாட்கள் நடந்துச்சு. எங்களுடைய அரேபிகள் எல்லாம் சேர்ந்து அந்த இஸ்ரேலோட சண்டை பிடிச்சாங்க. 6 நாட்கள்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? இருந்த ஜெருசலத்தையும் அதே போல சினாய் பள்ளத்தாக்கையும் முஸ்லிம்கள் இழந்து படுதோல்வி அடைந்தார்கள். அவர்களுடன் யுத்தம் செய்ய முடியாத ஒரு கேவலமான நிலைமைக்கு முஸ்லிம்கள் தள்ளப்பட்டார்கள். அன்பான மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அவர்களுடைய திட்டத்துல ஒன்றுதான் என்ன தெரியுமா? எகிப்தை கைப்பற்றுவது, மிஸ்ரை கைப்பற்றுவது, மக்கா, மதீனா, சவுதி அரேபியா முழுமையாக, அதே போல சிரியா, யமன் ஆகியவற்றை நாட்டை அவங்க கைப்பற்றுவதுதான் அவர்களுடைய முழுமையான திட்டம். இதற்கு உதவியாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் எந்த நேரத்திலையும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே எங்களுடைய முதலாவது கிபிலா இருக்கின்றது. எங்களுடைய முஸ்லிம்கள் நபி அவர்கள் தொழுகை கடமையாக்கப்பட்டதுல இருந்து 17 மாதங்கள் நாங்கள் கண்ணியமான சோதரே முன்னோக்கி தொழுத கிபிலா தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. நாங்கள் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அது பாலஸ்தீனர்களுக்கு மட்டும் சொந்தமானதென. இல்லை சகோதரர்களே, அது எங்களுடைய உறவுகள், அது எங்களுடைய பூமி, எங்களுடைய நபிமார்கள் வாழ்ந்த இடம், இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறந்த இடம். இப்படிப்பட்ட ஏகப்பட்ட உலமாக்கள் வாழ்ந்து மறைந்த இடம் தான் அந்த இடம் சகோதரர்களே. ஆனால் இன்று அந்த இடத்துக்காக எங்களுடைய உறவுகள் உயிரை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், லா தஷத்து ரிஹால் இல்லா இலா ஸலாஸத்தி மஸாஜித். உலகத்திலேயே பள்ளி ஒன்றை பார்க்க போறதாக இருந்தால் 3 பள்ளிக்கு மட்டும்தான் உங்களுக்கு பார்க்க போறது ஹலால். பிரயாணத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை பார்க்க உங்களுக்கு போக இயலாது, அது பள்ளியும் அல்ல. ஆனால் 3 இடத்துக்கு உங்களுக்கு போறது இபாதத், நன்மை கிடைக்கும். ஒன்று சொன்னாங்க நபி அவங்க, மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய காபா இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பயணம் செய்யுங்க. 2வது சொன்னாங்க நபி அவங்க, மஸ்ஜிதி ஹாதா, மஸ்ஜிது நபவி, மதீனாவில் இருக்கக்கூடிய நபி அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு பயணம் செய்யுங்க. 3வது சொன்னாங்க நபி அவங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பயணம் செய்யுங்க ஜியாரத்துக்காக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்றால் அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய குறைந்த பட்சம் நாங்க எங்களுடைய துஆக்கள் இதனை சேர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய துஆ மௌத்துக்கு முன்னால ஒரு பாலஸ்தீன சிறுமி இடத்துல ஒருத்தர் பேட்டி காண்றாரு, உங்களோட ஆசை என்ன? அந்த சின்ன புள்ள சொல்லுது, சகோதரர்களே, நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால ஒரு 2 ரக்காத் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால நான் சொல்லணும். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, கட்டாயம் எங்களுடைய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கூட அடிக்கடி ஞாபகப்படுத்தினாங்க. இது எங்கள் அதிகமானவர்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு இந்த சம்பவங்கள் தெரியாது. நிறைய பேர் நினைக்கிறது பாலஸ்தீனம் என்பதை அது அரேபியர்கள் அங்கு வாழக்கூடிய காசாவில் வாழக்கூடியவங்களுக்கு சொந்தமானதுன்னு. அது எங்களுடைய பூமி, எங்களுக்கு சொந்தமானது. அதனுடைய வரலாறை படிக்க வேண்டும். அதனுடைய வரலாறை படித்து அதனுடைய ஆசைகள், ஆர்வங்கள் எங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வருகின்ற பொழுதுதான் உறுதியான ஈமான எங்களில் நடந்து கொள்ளையுமே தவிர, சகோதரர்களே, வாலிபர்களே, குறிப்பாக கட்டாயமாக உங்களுடைய துஆக்களில் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளில் இதனை பற்றி பேசுங்கள், பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துங்கள். இன்றே அதனுடைய வரலாறை தேடி படிக்க
செய்யுங்கள். அந்த தியாக உணர்வோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. திருக்கோளவனே சங்கையாரனே அல்லாஹ் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை கபூல் செய்து கொள்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுல 2 ரகாத்துல கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். அந்த நபிமார்கள் வாழ்ந்த பூமியா அல்லாஹ், அதன் இந்த கண்ணால பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய முதலாவது கிபிலா அல்லாஹ், எங்களோட முஸ்லீம்களுடைய கையில நீ கொடுத்துறியா அல்லாஹ். அங்க வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு நீ உன்னுடைய பாதுகாப்பை கொடுத்துறியா அல்லாஹ், உள்ளத்துல உறுதியை கொடுத்துறியா அல்லாஹ், பொருளாதாரத்துல பரக்கத்து செஞ்சிரியா அல்லாஹ், அருள் புரிஞ்சிரியா அல்லாஹ், உன்னுடைய மலக்குகளுடைய உதவியை கொடுத்துறியா அல்லாஹ். அந்த யகூதிகள் நஸ்ரானிகள் இடத்துல எங்களோட முஸ்லீம்களை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். சங்கையாளன் இறக்குமுள்ள எங்களோட உம்மாவாப்பட பாவங்களை மன்னிச்சுட்டே அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுக்கு கல்வியை கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.